வணக்கம் நண்பர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாட்டை காத்து ரஞ்சிக்கும் இராணுவ வீரர்களே, என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த நன்னாளில் எல்லோரும் இறைவனர்களால் நன்றாக இருப்போம். முன்பதிவில் நாம் இந்த இரட்டை விளைவுகள், சமவிளைவு சூத்திரங்கள் இவைகளை பார்த்தோம். இப்பொழுதும் அதே இரட்டை விளைவில் ஒரு பாவம் செயலற்று போவதை எவ்வாறு கேள்விக்குரிய பாவத்திலிருந்து நாம் பார்க்க வேண்டும். கேள்விக்குரிய புத்திநாதன் என்பது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இதுதான் நண்பர்கள். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். அதாவது இப்பொழுது லக்னம் மேசம் என்று வைத்துக் கொள்வோம். கேள்விக்குரிய பாவ புத்திநாதன் 12 பாவங்கள். இந்த 12 பாவங்களும் ஏதாவது ஒரு நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் நாம் பிறக்கும் போது இருக்கும். அந்த நட்சத்திரம் உங்களுக்கு 2, 8, 12ஆம் பாவத்தை காட்டினால், இப்பொழுது இதை புத்திநாதர்கள் என்று கூறுவோம். இதை நட்சத்திரம் என்று வைத்துக் கொள்வோம். 1ஆம் பாவ புத்திநாதன், இது கேள்விக்குரிய பாவம். ஜாதகர் 1ஆம் பாவம் லக்னம் என்பது ஜாதகர் 2, 8, 12ஆம் பாவத்தை காட்டினால், நாம் பிறக்கும் போது லக்ன புள்ளியில் இருந்து அன்றைய தேதியில் கிரகங்கள் நின்ற நட்சத்திரம் கேள்விக்குரிய பாவத்திற்கு 2, 8, 12ஆம் பாவத்தை காட்டினால் என்ன செய்யும்? இப்போது இந்த லக்னத்திற்கு 2, 12 முதல் ஸ்தம்பிக்கும் விளைவை தருகிறது. முன்பதில் பார்த்தோம், ஸ்தம்பிக்கும் விளைவு என்றால் என்ன என்று பார்த்தோம். ஆனால் இப்போது இந்த லக்னத்துக்கு 8ஆம் பாவமும் உள்ளது. இந்த 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் என்பது எப்போதுமே தீமை தரக்கூடிய பாவம். ஆதலால் ஒவ்வொரு பாவத்திற்கும் 8, 12ஆம் பாவங்கள் இருக்கின்றன. அது அந்த பாவத்திற்கு அது தீமை செய்யும். ஆனால் வெறும் 8, 12ஆம் பாவம் மட்டும் இருப்பது வேறு. அதே இடத்தில் 2, 8, 12ஆம் பாவங்கள் இருந்தால் அந்த அறவே அழிந்துவிடும். அந்த பாவம் நன்றாகவே இருக்காது, அந்த செயல் நன்றாகவே நடக்காது, அழிந்துவிடும் என்று கூறுகின்றார் விதி. இப்போ லக்னம் என்ற 1ஆம் வீட்டுக்கு 2, 12 ஸ்தம்பிக்கும் விளைவு. இப்பொழுது 8ஆம் பாவமும் இதில் உள்ளது, 8, 12. இந்த விளைவு என்ன செய்கிறது? உங்களுக்கு இந்த லக்னம் ஒருவருக்கு ஜாதகர் லக்னம் 2, 8, 12ஆம் பாவம் தொடர்பு கொண்டால் ஜாதகர் சுய சிந்தனை, செயல்திறன், அவருடைய ஆயுள், ஆரோக்கியம் எல்லாமே கெட்டுவிடும் நண்பர்கள். இதைத்தான் அறவே அழிந்துவிடும் என்று கூறுகிறார்கள். லக்னத்திற்கு 2, 8, 12. இப்பொழுது இரண்டாம் பாவம் தனம், வாக்குஸ்தானம் எல்லாம் 2ஆம் பாவம் தான். இந்த 2ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம் 3ஆம் பாவம். இந்த 2ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவம் 1ஆம் பாவம். இப்போது 2ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் என்பது லக்னத்திற்கு 3, 9, 1, 3, 9, 9ஆம் பாவம். நண்பர்களே, இந்த 2ஆம் பாவம் கேள்விக்குரிய பாவம். இது பாவ புத்திநாதன், 2ஆம் பாவ புத்திநாதன் என்ற நட்சத்திரம் 3, 9, 1, 3, 9, 1ஆம் பாவத்தை காட்டினால் இந்த வாக்கு, பணம், பொன் பொருள்கள் அனைத்தையும் இழந்து விடுவார். இதில் ஒரு சிறிய விஷயம் இருக்கிறது. அதாவது எப்பொழுதுமே லக்ன பாவம் 2ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் செயல்படாது.
இப்பொழுது இந்த 1, 3 என்ற பாவத்திற்கு 2ஆம் பாவம் ஸ்தம்பிக்கும் விளைவை தரும். ஆனால் லக்னம் முழுமையாக ஒரு பாவத்தை கெடுக்கவே கெடுக்காது. எப்பொழுதுமே லக்னம் கெடுக்காது. இந்த 2ஆம் பாவத்திற்கு 9ஆம் பாவம் 8ஆம் பாவம் அமைவதால் அந்த 2ஆம் பாவம் என்கின்ற பணம், பொன், பொருள் இவை அனைத்தும் உங்களுக்கு அந்த ஜாதகருக்கு கிடைக்காமலே போய்விடும். அதில் அவர் ஜாதகர் சிரமப்படுவார், கஷ்டப்படுவார் என்பதை காட்டுகிறது. இதைவிட ஒரு 2ஆம் பாவத்திற்கு 5, 9ஆம் பாவம் 1, 2, 3, 4 5, 9ஆம் பாவம் லக்னத்திற்கு 5ஆம் பாவம். இந்த 5, 9ஆம் பாவம் என்பது 2ஆம் பாவத்திற்கு மிகவும் தீமை தரும் பாவம். இந்த 5, 9ஆம் பாவம் என்பது 2ஆம் பாவத்திற்கு மிகவும் தீமை தரும் பாவம். இப்போது 3ஆம் பாவம். 3ஆம் பாவ புத்திநாதன் 4, 10, 2ஆம் பாவம். அதாவது 3ஆம் பாவத்திற்கு 2ஆம் பாவம், 4ஆம் பாவம். இது கேள்விக்குரிய பாவம். 3ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம், 2ஆம் பாவம். 3ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம், 10ஆம் பாவம். இந்த 3ஆம் பாவ புத்திநாதன் என்ற நட்சத்திரம் 4, 10, 2ஆம் பாவத்தை காட்டினால் உங்களுக்கு 3ஆம் பாவ புத்திநாதன் 4, 10, 2ஆம் பாவத்தை காட்டும் போது இந்த 3ஆம் பாவம் ஸ்தம்பிக்கிறது. அதே 3ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் இருக்கிறது. ஆதலால் இந்த 8, 12ஆம் பாவம் இந்த 3ஆம் பாவத்தை முழுமையாக செயல்படாமல் விடாமல் கெடுத்துவிடும். 3ஆம் பாவம் என்பது சிறு தூர பயணம், தகவல் தொடர்பு, விற்பனை, இப்படி 3ஆம் பாவத்துக்கு நிறைய காரணங்கள் உள்ளன. தற்போது நாம் சுருக்கமாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஆக மொத்தம் இந்த 3ஆம் பாவத்திற்கு 2, 8, 12ஆம் பாவமாக இது செயல்படும் போது இந்த பாவத்திற்கு முழுமையான பாதிப்பு ஏற்படும் நண்பர்களே. இப்பொழுது 4ஆம் பாவம். 4ஆம் பாவ புத்திநாதன் 4ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம், 4ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவம், 4ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம். இது 4ஆம் பாவ புத்திநாதன். இது கேள்விக்குரிய பாவம். இந்த 4ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம் 5ஆம் பாவம், 4ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் 3ஆம் பாவம், 4ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவம் 11ஆம் பாவம். இந்த கேள்விக்குரிய பாவத்திற்கு 5, 3ஆம் பாவம் இந்த கேள்விக்குரிய பாவத்தை ஸ்தம்பிக்க செய்கிறது. அதன் பின்பு இந்த கேள்விக்குரிய பாவத்திற்கு 11ஆம் பாவத்தை காட்டுவதால் இவருக்கு இந்த பாவம் முழுமையாக தன்னுடைய செயலை இழக்கும் தன்மை ஏற்படுகிறது. இது லக்னம் சார்ந்து என்ன செய்யும், லக்னம் சாராமல் என்ன செய்யும் என்பது இந்த இடத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது. இருப்பினும் இந்த 4ஆம் பாவம் 3, 5ஆம் பாவத்தை காட்டும் போது 4ஆம் பாவம் அது நின்ற நட்சத்திரம் இந்த 3, 5ஆம் பாவம் ஸ்தம்பிக்கும் விலை செய்யும். இப்பொழுது 4ஆம் பாவம் என்பது அசையா சொத்து. அசையா சொத்து என்பது பூரம் 4ஆம் பாவம் தான். அவர் ஒரு வீட்டை விற்க வேண்டும் என்று நினைத்தால் விற்க முடியாது. என்ன காரணத்திற்காக விற்க முடியலே அவருக்கே தெரியாது. இந்த ஸ்தம்பித்துவிடும். ஆனால் அதே வீட்டிற்கு 11ஆம் பாவம் ஏற்படுவதால் அந்த சொத்தில் வில்லங்கம் ஏற்படும். இதுதான் 2, 8, 12ஆம் பாவத்தின் தன்மை. அடுத்து 5ஆம் பாவம். இது கேள்விக்குரிய பாவம். 5ஆம் பாவ புத்திநாதன் 5ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம் 6ஆம் பாவம், 5ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம், 5ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவம் 4ஆம் பாவம், 12ஆம் பாவம். இப்போது ஏற்கனவே கூறியது போல் இந்த 5ஆம் பாவ செயல்களை
இந்த 6 4ஆம் பாவங்கள் ஸ்தம்பிக்கும் விளைவை செய்கிறது. ஸ்தம்பிக்கும் விளைவு என்பது நிறுத்தி வைப்பது, அதாவது முன்னேறி செல்லவும் முடியாமல் பின்னேறி செல்ல முடியாமல் இருப்பது. அதே நேரம் இந்த பாவத்திற்கு 12ஆம் பாவம் என்பது 8ஆம் பாவம், அதனால் அதை அறவே கெடுத்துவிடும். இது 5ஆம் பாவம் என்பது குழந்தை, காதல், சந்தோஷம் எல்லாவற்றுக்கும் பொருந்தும். இந்த 5ஆம் பாவ காரங்கள் நிறைய உள்ளன, இதுதான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இந்த 5ஆம் பாவ காரங்கள் முதலில் ஸ்தம்பிக்கும், பிறகு 8ஆம் பாவம் காட்டுவதால் உங்களுக்கு அறவே அதை அழிக்கக்கூடிய தன்மை ஏற்படும். அப்படி என்றால் ஒவ்வொரு பாவத்திற்கும் அதனுடைய காரகங்கள் என்ன, அந்த காரக ரீதியாக அவர்கள் வாடிக்கையாளர் கேட்கும் போது அந்த கேள்விக்குரிய பாவம் 5ஆம் பாவம் என்றால் அது எந்த காரணத்திற்காக கேட்கின்றார்களோ அது லக்னம் சார்ந்ததா அல்லது லக்னம் சாராததா. லக்னம் சாராதது என்பது பொருள், லக்னம் சார்ந்தது என்பது ஜாதகரை குறிக்கும். இப்பொழுது இந்த லக்னம் சார்ந்ததுக்கு ஒரு பதிலும் லக்னம் சாராததுக்கு ஒரு பதிலும் இருக்கிறது, அதை பின்பு பார்ப்போம். இப்போ பொதுவாக ஒரு பாவத்திற்கு 2, 8, 12ஆம் பாவம் காட்டும்போது அந்த பாவ செயல்கள் உங்களுக்கு முழுமையாக தடுக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்து 6ஆம் பாவம். இந்த 6ஆம் பாவம் என்பது பணி, சர்வீஸ், நாம் வேலை செய்வது சுருக்கமாக எடுத்துக்கொண்டால். இப்பொழுது இந்த 6ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம் 7ஆம் பாவம், 6ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் 5ஆம் பாவம், இந்த 6ஆம் பாவத்திற்கு 1ஆம் பாவம் 8ஆம் பாவம் 1ஆம் பாவம். இப்பொழுது இந்த 5, 7ஆம் பாவத்தில் இந்த 6ஆம் பாவம் ஸ்தம்பிக்கிறது. 6ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் என்பதால் இவள் வேலை செய்யவே மனம் இருக்காது. வேலையில் போய் இருந்தால் வேலை செய்யவும் மனம் இல்லாமல், இருக்கவும் முடியாமல், போகவும் முடியாமல், என்ன செய்வது என்று புரியாமல் அவர் தத்தளிப்பார். அதே நேரம் அதில் 6ஆம் பாவத்திற்கு ஒரு 8ஆம் பாவம் 1ஆம் பாவமாக இருப்பதால் அவர் சிந்தனை செயல்திறன் 8ஆம் பாவமாக மாறிவிடுகிறது. ஆதலால் அவருடைய சிந்தனை செயல்னாலே அவர் அந்த வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டார். இப்படி லக்னத்திற்கு என்ன, லக்னத்திலிருந்து அகம் சார்ந்த ஒரு லக்னம் சார்ந்து லக்னம் சாராதது என்று பிரிக்க வேண்டியுள்ளது. இப்போது பொதுவாக நாம் இந்த 7, 5 பாவம் 6ஆம் பாவத்தை ஸ்தம்பிக்கிறது. 6ஆம் பாவத்திற்கு 1ஆம் பாவம் 8ஆம் பாவம் வருவதால் இந்த பாவம் அறவே ஸ்தம்பித்து கெட்டுவிடும் நண்பர்களே. அடுத்து 7ஆம் பாவம். ஒவ்வொரு பாவகாரகத்திற்கும் நாம் பதில்கள் நிறைய சொல்ல முடியும், அதுக்கு நேரம் போதாது, சுருக்கமாக சொல்லி இருக்கின்றேன். மற்றவைகள்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த 7ஆம் பாவத்திற்கு 2ஆம் பாவம் 8ஆம் பாவம், 7ஆம் பாவம் கேள்விக்குரிய பாவம் 7ஆம் பாவம், 7ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம் 8ஆம் பாவம், 7ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் 6ஆம் பாவம், 7ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவம் 2ஆம் பாவம். இப்போது இந்த 7ஆம் பாவம் ஸ்தம்பிக்கிறது. 7ஆம் பாவம் என்பது மனைவி, நாம் சந்திப்பவர்கள், வாடிக்கையாளர்கள், சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த 7ஆம் பாவம் சமூகம் சார்ந்த விஷயங்கள். இந்த சூழ்நிலையில் இது ஸ்தம்பித்து விடுகிறது. அந்த 7ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம் உங்களுக்கு 8ஆம் பாவம் அமைவதால் இந்த 7ஆம் பாவத்திற்கு முழுமையான பாதிப்பு ஏற்படுகிறது. இது போன்ற அமைப்புகள் இருந்தால் அவர்களுக்கு மனைவி எப்படி இருக்கும் என்று நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் என்பது ஆயுள், ஒரு வலி, வேதனை. இந்த 8ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவம் 7ஆம் பாவம், 8ஆம் பாவத்திற்கு 2ஆம் பாவம் 9ஆம் பாவம், இந்த 8ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவம் 3ஆம் பாவம். ஏற்கனவே நான் கூறியது போல் இந்த 8ஆம் பாவ செயல்கள் உங்களுக்கு ஸ்தம்பித்து விடும். ஆதலால் கெட்ட பாவம் கெட்டு போவதால் தவறில்லை. இருப்பினும் 8ஆம் பாவத்திற்குரிய செயல்கள் நிறைய இருக்கின்றன. அவை இந்த நேரத்தில் கூற நேரமில்லை. ஆதலால் பொதுவாக நீங்கள் புஸ்தகத்தில் உள்ளதை படித்துக் கொள்ளுங்கள். இந்த 8ஆம் பாவ செயல்கள் ஸ்தம்பித்துவிடும். 8க்கு 8ஆம் பாவம் 3ஆம் பாவ வேலை செய்வதால் இந்த ஆயுள்
என்ற ஒரு பாவம் உங்களுக்கு தன்னுடைய வலிமையை இழக்கின்றது, புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் கேளுக்குரிய பாவ புத்தினாலும் 9ஆம் பாவத்திற்கு 2ஆம் பாவம் 10ஆம் பாவத்தை காட்டி, 9ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் 8ஆம் பாவத்தை காட்டி, 9ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவம் 4ஆம் பாவத்தை காட்டினால் இன்று இந்த 9ஆம் பாவம் ஸ்தம்பித்து விடும். 9ஆம் பாவம் என்பது இடமாற்றம், நீண்ட தூர பயணம். இப்படி இந்த 9ஆம் பாவ காரகங்கள் அனைத்தும் ஜாதகருக்கு பயனற்று போய்விடும். இந்த 8, 12ஆம் பாவங்கள் வந்தாலே ஒரு கேள்விக்குறி பாவத்திற்கு அந்த பாவம் சிதைந்து விடும் என்று கூறுவார்கள். இப்பொழுது 10ஆம் பாவத்தை பார்ப்போம். 10ஆம் பாவம். 10ஆம் பாவத்திற்கு 2ஆம் பாவம் 11ஆம் பாவம், 10ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவம் 5ஆம் பாவம், 10ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவம் 9ஆம் பாவம். இப்பொழுது ஒருத்தர் சுய தொழில் செய்கின்றார் என்றால் இந்த 10ஆம் பாவ புத்திநாதன் இந்த 5, 9ஆம் பாவத்தை இருந்தால் அவர் என்ன தொழில் செய்தாலும் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. தொழிலில் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டே இருப்பார். அதே நேரம் தொழில் 11ஆம் பாவம் என்பது தொழிலை ஸ்தம்பிக்க செய்துவிடும். அவர் எதற்காக ஸ்தம்பித்து தொழில் செய்யாமல் இருக்கிறது என்பதை அவரால் கண்டுபிடிக்கவே முடியாது. பல இடையூறுகள் வரும். அதை அனுபவித்து பார்த்தால்தான் தெரியும். அவ்வளவு பிரச்சனை உள்ளது தொழில். அதை எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. ஆதலால் 10ஆம் பாவம் என்பது உலகத்தில் உள்ள மொத்த தொழில்களுக்கும் காரகம் 10ஆம் பாவம் தான். ஆதலால் 10ஆம் பாவம் எப்பொழுதுமே 5, 9ஆம் பாவம் 10ஆம் பாவத்துக்கு 8, 12ஆம் பாவம் ஆகிறது. இந்த 11ஆம் பாவம் சேரும்போது இந்த 10ஆம் பாவம் அறவே ஸ்தம்பித்து விடுகிறது நண்பர்கள். அடுத்து 11ஆம் பாவம். இந்த 11ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம் 12ஆம் பாவம், 11ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் 10ஆம் பாவம், 11ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவம் 6ஆம் பாவம். இதுவும் அதே போன்றுதான். ஒரு சங்கம், சபை, சந்தோஷம், அவருடைய ஆசைகள் அனைத்தும் 11ஆம் பாவம் தான். இந்த 11ஆம் பாவம் ஸ்தம்பித்து விடும்போது லக்னத்திற்கு 11ஆம் பாவம் என்பது நல்ல பாவம். அது ஸ்தம்பிக்கும் போது அவர்கள் எதிர்பார்த்தது நடக்காது. அவருடைய சந்தோஷங்கள் கெட்டு போகும். அவர்கள் மனதில் ஏற்பட்ட ஆசைகள் அவர் ஒன்று நினைத்தால் அது ஒன்று நடக்கும். ஆக மொத்தம் இந்த பாவம் முழுமையாக கெட்டுவிடும் நண்பர்களே. இப்பொழுது 12ஆம் பாவம். இந்த 12ஆம் பாவம் என்பது ஒரு முதலீடு செய்வது, ஒரு நல்ல தூக்கம் என்பது 12ஆம் பாவம். நிறைய காரணங்கள் இருக்கின்றன. இருப்பினும் இந்த 12ஆம் பாவத்திற்கு 2ஆம் பாவம் 1ஆம் பாவம், 12ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவம், 12ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் 11ஆம் பாவம், 12ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம் 8ஆம் பாவம். பன்னிரெண்டாம் பாவத்துக்கு 7ஆம் பாவம். இப்பொழுது இந்த 1, 11ஆம் பாவம் இந்த 12ஆம் பாவத்தை ஸ்தம்பிக்கிறது. இதைவிட முக்கியம் 12ஆம் பாவத்திற்கு ஒரு 8ஆம் பாவம் இருக்கிறது. ஆனால் இந்த 12ஆம் பாவ செயல்கள் முழுமையாக பாதிக்கும் நண்பர்களே. இது பாவகாரகங்கள் என்று தனியாக உள்ளது. ஒவ்வொரு பாவத்திற்கும் என்ன காரகங்கள் உள்ளது என்பது இருக்கிறது. அதே நேரம் ஒவ்வொரு பாவத்திற்கும் 9 கிரகங்களுடைய தன்மை எப்படி வேலை செய்யும் என்பது தனியாக பார்ப்போம். இப்போது ஒரு கேள்விக்குரிய பாவத்துக்கு 2, 8, 12ஆம் பாவத்தை நட்சத்திரம் காட்டினால் இந்த பாவங்கள் சிதைந்துவிடும் என்பதை காட்டுகிறது நண்பர்களே. இது திசையாக வந்தால் அவருக்கு நீண்ட நாட்கள் கஷ்டப்படுவார். அது புத்தியாக இருந்தால் சிறிது வருடங்கள் கஷ்டப்படுவார் என்பதை நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம். நன்றி. இதுவரை எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த என்னுடைய நண்பர்களுக்கும் பெரியோர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம்.